அமித்ஷா அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு நாள் பயணம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மிக 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 கலங்கி விட்டதுங்க. கதி கலங்கிடுச்சுங்க அவங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா சொன்ன மாதிரி 17 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்களே மத்திய அரசாங்கத்தில், என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு? இனி வரக்கூடிய அடுத்த 10-15 மாதங்களில் சீமான், விஜய், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்ற இளம் தலைவர்கள் அண்ணாமலையுடன் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தை ஒரு உலுக்கி விட்டார்கள். திமுகவுடைய வாக்கு வங்கி என்பது இருக்கு பாருங்க, அது குறைந்து கொண்டே வருகிறது. எப்பொழுது விஜய் அவர்கள் மன்னர் ஆட்சி, மன்னர் குடும்பத்தை சொல்லியிருக்காரோ அதிலிருந்து திமுக பொதுமக்களிடத்தில் விலகிவிட்டது. விஜயனுடைய வருகை என்பது தமிழக அரசில் ஒரு கதி கலங்கி விட்டது திமுகவில். செல்வ பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஷர்ட் பாக்கெட்ல உட்கார்ந்திருப்பவர். பி.வி. நரசிம்மராவ் பேச்சாளராக இருந்ததிலிருந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு செய்தி சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற நிலைப்பாட்டை பார்த்தால் காங்கிரஸ் செத்து போச்சுங்க வட இந்தியாவில். சீமான் தமிழகத்தில் குறைந்தது 10% ஓட்டை வெற்றி விடுவார். ஆக 100%ல 10% போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 90%ல விஜய் குறைந்தது 10% எடுத்துள்ளது. பாஜக 15%. சிங்கிள் கவர்மெண்டா வருவது கடினம். கூட்டாட்சியில் திமுக பங்கேற்றால் ஒழுமே தவிர சீமான், விஜய், அண்ணாமலை இந்த மூவருமே சேர்ந்து கொண்டு திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாகி விட்டார்கள் சரவணன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய நடப்பு அரசியல் குறித்து நம்முடைய பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓ எஸ் ஃபைன். நல்லது சார். இளைஞர்களிடம் என்னுடைய முதுமை வயது 74 வயதானாலும் தங்களை போன்ற இளைஞருடன் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், தமிழகத்தை 1966-67 நான் தினமணி, மெயில், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ், வார்த்தா போன்ற பத்திரிகைகளுக்கு நிருபராக இருந்திருக்கிறேன். தமிழக அரசியலில் ஐயா கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவின் நன்று தெரிந்தவன். ஐயா ஸ்டாலினுடைய அனுபவங்களை எல்லாம் பார்த்தவன். தங்களுடன் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விவாதம் சூடு வரக்க இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தில் நான் தந்து தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். ஓகே சார். நீங்க வயதால முதிர்ந்தவர் இல்ல, அனுபவத்தால முதிர்ந்தவர். அதனால நான் முதல்ல இந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே தொடங்குறேன் சார். இப்போ தமிழகத்திற்கு பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அவர் பாஜகவுடைய எந்த கட்சி பொறுப்பிலும் இல்லைன்னா கூட அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக, கடந்த காலங்களில் தேசிய தலைவராக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ, அந்த நிகழ்ச்சியில ஒரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கலந்துகிட்டார் அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேசு பொருள் அல்லது ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகை, கோவையில ஈஷால கலந்துகிட்டது, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கு? அமித்ஷா அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு நாள் பயணம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மிக 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 கலங்கி விட்டதுங்க. கதி கலங்கிடுச்சுங்க அவங்களுக்கு. வழிமுறைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு போர்வையில் பதட்டமுடன் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு திமுகவுடைய செயல்பாடுகள் கடந்த ஒரு வாரத்தில் நழுவி வருகிறது, வளைந்து வளைந்து வருகிறது. ஜாங்கிரி போல இருக்குதுங்க, ஜிலேபி போல இருக்குங்க. ஒரு நாள் இந்தி, ஒரு நாள் சமஸ்கிருதங்க. ஆனா தமிழகத்தின் விஜயத்தை பொறுத்த மட்டில் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பூண்டோடு கலைந்து எறிவோம் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் மகாசிவராத்திரி தினத்தன்று. அதனால்தான் தங்கமணி போன்றவர்களிடம், வேலுமணி போன்றவரிடம் பேசியிருக்கிறார். கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி வர இருக்கிறது. போக போக பாருங்கள். இல்ல சார், இப்ப இதுல வந்துட்டு ஏற்கனவே திமுக மும்மொழி கொள்கை சார்ந்த விடயங்கள்ல அவங்க எழுப்பின பிரச்சனையில ரொம்ப சக்சஸிவா தங்களுடைய நரேஷன்ஸை வச்சிருக்கிறாங்க. இதுல பாஜக தான் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? பாஜக எப்பவுமே ஃபெயில் ஆகாதுங்க. ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், புதிதாக டெல்லி போன்ற இடங்களில் 21 மாநிலங்களில் பாஜக மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி புரிகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல.
திராவிட முன்னேற்ற கழகம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா சொன்ன மாதிரி 17 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்களே மத்திய அரசாங்கத்தில், என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு? 1,50,000 கோடி கொடுத்தேன்னு சொல்றாங்களே 7 வருஷம், இவர் 5,00,000 கோடி கொடுத்தேன்னு அமித்ஷா சொல்றாரு. தமிழகத்தில் வளர்ச்சிகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. காங்கேசன் துறையிலிருந்து இலங்கைக்கு பயணம், யாழ்ப்பாணத்திற்கு, தலைமன்னாரிலிருந்து இலங்கைக்கு பயணம், இது மாதிரியான கப்பல்கள் விடுவது எல்லாம் திமுக ஆட்சியில் ஏன் செய்யவில்லை? ஏன் இப்பொழுது பாஜக செய்கிறது? இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றவர் நரேந்திர மோடி. சோ ஆக மொத்தம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்திற்கு ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்திருக்காங்க, சும்மா இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, வாக்காளர்கள், பொதுமக்கள், இளைஞர் சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது. 2026 பொது தேர்தலுக்கான காய்களை நகர்த்தும் பொழுது திமுக தத்து தருமாறு தான் நான் நினைக்கிறேன். காரணம், திமுகவை நன்கு அறிந்தவன், இருக்கக்கூடிய எம்பிகளில் பலர் நான் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன். குறைந்தது என்னுடைய அனுமானத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஜெயிப்பது என்பது மிக கடினமாகத்தான் இருக்கும். பொதுமக்களிடையே, வாக்காளர்களிடையே திமுக விலகிவிட்டது, உத்தரவாதங்களை சரி செய்யவில்லை என்றுதான். அதுதான் அமித்ஷாவுடைய விஜயம். அடுத்த வாரம் பிரதமர் சென்னை தமிழகம் வர இருக்கிறார், அது சூடு பறக்கும். இனி வரக்கூடிய அடுத்த 10-15 மாதங்களில் சீமான், விஜய், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்ற இளம் தலைவர்கள் அண்ணாமலையுடன் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தை ஒரு உலுக்கி விட்டார்கள். திமுகவுடைய வாக்கு வங்கி என்பது இருக்கு பாருங்க, அது குறைந்து கொண்டே வருகிறது. அதனுடைய நிலைப்பாடு 2026 கண்டிப்பாக வெளியே வந்துவிடும். சரவணன். இல்ல சார், இப்போ இதுல நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா, கோவை அமித்ஷா வந்து கோவை விஜயம் பண்ணது, மோடி இதற்கு பிறகு வர இருப்பது எல்லாமே தமிழகத்துல ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதற்காக. இது நீங்க சொன்னபோது கூட நிறைய தலைவர்கள் சொன்னீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ தலைவர் அதனால சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி யாரும் விட முடியாது. அவர் தான் மெயின் அப்போசிஷன் லீடருங்க அசம்பிளிலேயே. அவருக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் 2 கட்சிகள், வலுவடைந்த கட்சிகள். ஒன்று அண்ணா திமுக, கிராமமாக இருக்கிறது. அடுத்தது திமுக, கிராமமாக இருக்கிறது. திமுக எப்பொழுது விஜய் அவர்கள் மன்னர் கொடுக்க சொல்லியிருக்காரோ அதிலிருந்து திமுக பொதுமக்களிடம் விலகிவிட்டது. விஜயனுடைய வருகை என்பது தமிழக அரசியல் ஒரு கதி கலங்கி விட்டது திமுகவிற்கு. கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறாரோ இல்லையோ 8-10% விஜய் எடுத்துருவாருங்க. மொத்தம் வச்சுங்க சரணன், 100% வச்சுங்க, 30% போயிடுதுங்க. சீமான், பாஜக, விஜய், இந்த 3 பேருமே சேர்ந்துட்டு 30% மினிமம் போகுது. மீதி 70%. மீதி 70ல 35 கூட வரலைங்களா திமுகவுக்கு. ஆக மொத்தம் இது கூட்டணி ஆட்சி தான் தமிழகம் நோக்கி போகிறது என்று கணக்கு ரீதியாக சொல்ல முடியும். நான் ஒரு ஆங்கில தனியார் தொலைக்காட்சிக்கு தேர்தல் ஆலோசகராக இருக்கிறேன். தமிழகத்திலிருந்து வரக்கூடிய டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்கு குவியல் பார்த்தால் கண்டிப்பாக திமுகவுடைய வாக்கு வங்கி மிக மிக குறைந்து விட்டது. சரணன், கடந்த 3 வருடங்களில் சிறப்பாக, கடந்த 2 வருடங்கள் மிகவும் குறைந்து விட்டது. இல்ல, ஆனா எதிர்கட்சிகள் ஒரே அணியாக ஒரே கூட்டணியாக உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப அமித்ஷா அவர்கள் வந்த போதும் கூட அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லைன்னு பேசப்படுது. அமித்ஷாவுடைய வருகை அதிமுகவோடு பாஜகவுக்கான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்குமா அப்படிங்கிறது உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சார். ஒரே ஒரு தலைப்பட்சமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று தவறாக கணிக்க கூடாது. திமுக கூட்டணி உடைகிறது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? திமுக கூட்டணி ஒரு சிரமமாக இல்லவே இல்லையே. திமுக கூட்டணி என்பது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் டெல்லியில் கூட இருக்கிறது. அதற்கான வரி எழுதி பார்த்தால் பாசிசம் நரேந்திர மோடியிடம் இல்லை. அவர் எதை செய்கிறார் என்றெல்லாம் பாசிசத்தை மாற்றி விட்டார்கள். எப்பொழுது விஜய் சொன்னாரோ பாயசமா என்று, அந்த நிலைப்பாடை கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்து விட்டது. ஆக மொத்தம் திமுக தனிப்பட்ட முறையில் செய்கிறது. பாருங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை பாருங்க. செல்வ பெருந்துக்கு எதிர்த்து டெல்லியில 15-20 பேர் முகாமிட்டு இருக்காங்க மாவட்டத்தில். அவரோட சில பேர்த்து நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, தொலைபேசியிலும் சரி நேரடியாகவும் சரி. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுகவுடன் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு ஊசலாடுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குமா இருக்காத தெரியாது. கடைசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி மதிமுக தான்.
இல்ல சார், இப்போ இதுல சுதர்சன நாச்சியப்பனாக இருக்கட்டும், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சுதர்சன நாச்சியப்பன் அவர்களாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், ஏற்கனவே வந்து சிதம்பரத்தையும், கார்த்தி சிதம்பரத்தையும் காங்கிரஸ்ல இருந்து ஓரங்கட்ட முயற்சி பண்ணாங்க. இப்ப அதே முயற்சிய செல்வ பெருந்தகைக்கும் எடுக்குறாங்க அப்படின்னு அத புரிஞ்சுக்கணுமா? இல்ல அவங்க உண்மையான காங்கிரஸ்காரங்களா இருக்காங்க. மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸை திமுக கிட்ட அடகு வைத்து விட்டார் செல்வ பெருந்தகைன்ற அளவுக்கு ஒரு 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 விமர்சனம் வருது. அப்ப அத பார்க்கும்போது செல்வ பெருந்தகை திமுக காரராவே மாறிட்டாருங்கிற மாரி விமர்சனங்கள்லாம் வருது. எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? செல்வ பெருந்தகை ம். மிக 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 சர்ச்சைக்குண்டானவர். செல்வ பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஷர்ட் பாக்கெட்ல உட்கார்ந்திருப்பவர். ம். மு.க. ஸ்டாலினுக்கு அடிபுடியாக இருக்கிறார். எப்படி பீட்டர் அல்போன்ஸும் செல்வ பெருந்தகையும் சேர்ந்து காங்கிரஸை திமுகவாக விட்டார்கள். தமிழக காங்கிரஸ் தலைவராக ஸ்டாலின் தான் செயல்படுகிறாரோ என்ற அர்த்தம் செல்வ பெருந்தகை மூலமாக இருக்கிறது. அம்மையார் சோனியா காந்தி சென்ற வருடம் தமிழகத்திற்கு வந்திருந்த பொழுது சத்தியமூர்த்தி பவனில் பேசியது, அனைத்து காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசியது, பீட்டர் அல்போன்ஸ் உட்பட திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடம் கண்டிப்பாக உறவுடன் இருக்க வேண்டும், ஆனால் உறவை கொண்டாடாதீர்கள். எப்படி என் மண் என் மக்கள் பாத யாத்திரையில் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட அது மாதிரி நம்மளும் பாத யாத்திரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சோனியா காந்தி அறிவுரை வழங்கினார் காங்கிரஸ் தலைவர்களுக்கு. அதையெல்லாம் விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை பணம் மாதா மாதம் கிம்பளம் வருகிறதை வைத்துக் கொண்டுதான் கட்சி நடத்துகிறாரா என்று காங்கிரஸ்காரர்கள் என்கிட்ட சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்லல. சோ டெல்லி வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மேல ரொம்ப அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆக மொத்தம் சிதம்பரம் தான் இதை ஊக்குவிக்கிறார்கள். ஜோதிமணி மற்றும் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் இதை உசுப்பி விடுகிறார்கள். மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருந்தாலும் அவரை கூடிய விரைவில் மாணிக் தாக்கூர் தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரணம். இல்ல சார், அதுலயும் கூட கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? மாணிக்கம் தாகூருக்கு தான் வாய்ப்பு. கார்த்தி சிதம்பரத்துக்கு கேஸ்ல இருக்கிறதுனால அவர் போட மாட்டாங்க. சிபிஐ கேஸ் நிறைய இருக்கிறதுனால. ஏன்னா அதை பத்தி திமுகவிற்கு கண்டபடியாக இன்னும் கேஸ் 4 கேஸ் நிலுவையில் இருக்குதே. அவர் அடிக்கடி ஃபாரின் போயிட்டார் ராகுல் காந்தி மாதிரி. கார்த்திக் சிதம்பரத்துக்கு அயல் நாட்டு சொத்துக்கு சுகங்கள்லாம் இருக்குதுங்க. அதனால அவர் இருக்க மாட்டாருங்க. கார்த்திக் சிதம்பரத்தை ராகுல் காந்தி வெறுக்கிறார். கார்த்திக் சிதம்பரத்தை ராகுல் காந்தி வெளில போங்கிறார். போன வாட்டி சீட்டு கொடுக்க ராஜினாமா பண்றேன்னு பயமுறுத்தி தான் சிதம்பரம் டிக்கெட் வாங்கினார். இல்லாம வாங்கியிருக்க மாட்டாரு. இந்த வாட்டில கார்த்திக் சிதம்பரத்துக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ராகுல் காந்தி கார்த்திக் சிதம்பரம் பார்க்காத மாதிரி போறதெல்லாம் வீடியோ போட்டு சமூக வலைத்தளங்களில் வருகிறதே. ஓகே, கண்டும் காணாத மாதிரி போறாருன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே சார். இப்போ அதுக்கடுத்து டெல்லி அரசியலுக்குள்ளேயும் நம்ம கொஞ்சம் வரலாம்னு நினைக்கிறேன் சார். டெல்லி அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த வாக்களித்த மை கூட உங்க விரல்ல இன்னும் காயலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டெல்லியினுடைய சட்டப்பேரவையில நிறைய பிரச்சனைகள் எழும்புறத பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த மதுபான கொள்கை ஊழல், அதுல குறிப்பா 2000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிஏஜி ஆடிட்டோடைய டேபிள் பண்றாங்க. பிரச்சனை பெரிய அளவு நடக்குது. என்னதான் சார் நடக்குது டெல்லி சட்டமன்றத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பார்வையில் அது வரீங்க சார்? என்னுடைய பார்வையில் ஆம் ஆத்மி கட்சி என்பது சிதைந்து விட்டது, ஒடுங்கி விட்டது, உடைந்து விட்டது. இனி ஆம் ஆத்மி கட்சி முதுகு எலும்பு இல்லாமல் முறித்து விட்டார்கள் வாக்காளர்கள். ஆளுங்கட்சியாக இருந்தபோது இதே டெல்லி சட்டமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியது நரேந்திர மோடிக்கு பாட்டனார் வந்தா கூட என்ன எடுக்க முடியாது. அந்த கோபத்திலே நரேந்திர மோடி தீவிரமாக சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க. பஞ்சாப் அரசாங்கம் என்று ஒன்னா கவிழ இருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இருக்கட்டும். அதனால் கவிடக்கூடாதுன்னு இருக்குதானே. 35 எம்எல்ஏக்களை கூட தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ்காரர்களே பிரதாப் சிங் பாஜ்வா போன்ற காங்கிரஸ் தலைவர்களை ஒவ்வொரு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பிரச்சனையை பார்த்த பாஜ்வா எனக்கு மிக சிறந்த நண்பர். நான் அவருடன் நீண்ட காலம் பழகி இருக்கிறேன். பிரதி தினம் தொலைபேசியில் அவர் பேசி வருகிறார் என்னுடன். ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் பாஜ்வா போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பஞ்சாபில் அந்த அரசாங்கத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்க மொத்தம் ராஜ்யசபாவிற்கு வர இருக்கிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால். இதெல்லாம் ஆம் ஆத்மி கட்சியுடைய சண்டைங்க. ஆனால் பொதுமக்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பொய் சொல்லுபவர் என்றெல்லாம் சிகைத்து விட்டு அவரை ஒதுக்கி விட்டார்கள். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் மீண்டும் தன் மீதே தக்காளி பழம், முட்டை, எண்ணெய் மற்றும் இங்க், பேனாயில் இங்கெல்லாம் சுட்டு போடுறாங்க. அவர் மேலே அவரே போட்டுப்பாரு. இதெல்லாம் வைத்து பார்த்தால் கபட நாடகம் ஆடிக்கூடிய ஊழலை எதிர்ப்பேன் என்றால், ஆனால் அவர் கண்ணாடி மாளிகை வீடே 165 கோடி ரூபாய். எங்க சரவணன், நான் 40 வருஷமா டெல்லியில இருக்கேன். சின்ன 2 ரூம் செட்டில் தான் இருக்கேன். நான் ஒன்றும் 8 ரூம் செட்டில் இல்லை. இவர்
ஊழல் செய்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்று அண்ணா ஹசாரியுடன் துவக்கப்பட்ட கட்சியை தன்னுடைய கட்சியாக மாற்றிக்கொண்டு காலிஸ்தான் மற்றும் அயல் நாடுகளில் இருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு ஜார்ஜ் சோரேஸ் போன்ற பணத்தை வாங்கிக் கொண்டு பாஜகவிற்கு எதிராக இவர்கள் செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் பொதுமக்கள் அடையாளம் கொண்டு விட்டார்கள். வரும்பொழுது ஆம் ஆத்மி கட்சி என்பதற்கு இனி ஒரு வருடத்திற்கு டெல்லியை பொறுத்த மட்டும் அவங்கள ஒரு முதுகு எலும்பை எடுத்து விட்டுறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா 17 சிஏஜி ரிப்போர்ட் பிரசன்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மைய புள்ளியாக இருக்கிறார். ஆக மொத்தம் அவரை கலைத்து விட்டால் அங்கிருந்து பலர் வெளியே வந்து விடுங்க. எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்ச போது பிரசாந்த் பூஷன், யோகேந்தர் யாதவ், அசுதோஷ் போன்றவர்களா இருந்தாங்க. ஷாஜியா எல்மீல் எல்லாம் போயிட்டாங்க வெளில. சோ ஆக மொத்தம் கட்சி உடைந்து விட்டது. இனி பொதுமக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். 2000 கோடி அல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேசிஆர், கே சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்தார்கள், சாராய வியாபாரம். இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை முக்கு திக்கு திக்காகி ஓட விட்டார்களோ பாஜகவினர், அந்த நிலையில் தான் ஆம் ஆத்மி கட்சி சிதறி விட்டது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இதுல சட்டமன்றத்துல சிஏஜி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வைக்கணும், அது விவாதத்துக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு அரசியல். அதை ஆம் ஆத்மியை வீழ்த்துவதற்காக பாஜக கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு டேபிள் பண்றது, ஒரு சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து சட்டமன்றத்துல கொண்டு வந்து விவாதப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையா சார்? அது ஒரு சரியான செயல் தானா? அவங்க அதிஷி சீஃப் மினிஸ்டரா இருந்த அந்த அம்மா கடிதம் எழுதி விட்டுட்டு போயிடுச்சுங்க, நான் ஸ்டேபிள் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு, அப்ப இருந்த சபாநாயகருக்கு. ஆடிட் ரிப்போர்ட் வந்து அந்த டைம்லயே வந்துருச்சு. அந்த டயத்தை வந்துருச்சு. நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த சமர்ப்பிக்கவில்லை. அதைத்தானே பிரதமர் மந்திரி மீண்டும் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். ஏன் சமர்ப்பிப்பாது பயந்து ஓடினீர்கள் என்று. அதுதான் பிரதிபலித்தது. வழக்கமாக ஆப்தா என்று தமிழகத்தில் ஹிந்தியில் சொன்னார். அது ஒரு அசிங்கமான ஒரு நிலைப்பாடு என்று தான். ஆப் என்றதற்கு பிரதமர் அதை அவர் கேலியாக கிண்டலாக பொதுமக்கூட்டங்களில் பேச ஆரம்பித்தார். ஆம் ஆத்மி கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அவர்கள் இந்துக்களுக்கு சாதகமாகவா விரோதமா, முஸ்லிம்களுக்கு சாதகமா விரோதமா, ஜெயினுக்கு சாதகமா விரோதமா, சீக்கியர்களுக்கு சாதகமா விரோதமா என்றெல்லாம் நிலைப்பாடு சரியாக எடுக்காத போனதுனாலதான் அந்த குடி படுதூள் அடைந்து விட்டார்கள் என்பதுதான் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கணக்கு. இப்போ தேசிய அரசியல்லையுமே காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய கலக்கமோ அல்லது ஒரு கலகமோ நடக்கிற மாதிரியான ஒரு சூழலோ அப்பப்ப பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு சசி தரூர் அவர்கள், அவர் திருவனந்தபுரத்துல எம்பியா இருந்தாலும் கூட தேசிய அரசியல்ல ராகுல் காந்தியோட ரொம்ப ஒரு காலகட்டங்களில் நெருக்கமா இருந்தவர் சொல்லப்பட்டவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே கூட வந்து இந்தியா முதல் தலித் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்லாம் பேசினாரு. இப்போது அவர் நான் காங்கிரஸ்ல இருந்து விலகிறேன்னா விலகி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. பியூஷ் கோயல் அவர்களோட வந்து சந்திச்சதா சொல்றாங்க. சோ சசி தரூர் அவர்கள் காங்கிரஸை விட்டு விலகுகிறாரா அல்லது ஓரம் கட்டப்படுகிறாரா? என்ன நடக்குது சார் அந்த சசி தரூர் விஷயத்துல? ராகுல் காந்தியுடைய தலைமையை ஏற்றால் காங்கிரஸ் இனி வளராது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் சசி தரூர். இப்பதான் வந்திருக்க அந்த நிலைப்பாடு இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு? ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தாச்சு. உதாரணத்துக்கு பாரத் ஜோடோ யாத்ரா, பிஃபோர் பாரத் ஜோடோ, மச் பிஃபோர் தட். காரணம் என்ன என்று கேட்டால், குலாம் நபி ஆசாத், கபில் சிப்பல் போன்றவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் என்று பழி சொல்லி அவர்களை G23 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு கட்டமைப்பில் வைத்துக் கொண்டு 23 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாடு சரியில்லை, பிரியங்காவை கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி போராட்டம் போட்டினார்கள். ஆனால் கபில் சிப்பலையும் நம்ம குலாம் நபி ஆசாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அதே மாதிரி ஜிதேந்திர பிரசாத், RPNC என்று பல பெயர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ராகுல் காந்திக்கு விரோதமாக இருப்பவர், ராகுல் காந்தி என்பவர் அர்பன் நக்சல் மாதிரி ஆகிவிட்டார் என்று பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே கூறிய பிறகு கூட காங்கிரஸ் சுதரவில்லை, அதாவது சரியாகவில்லை. அதைத்தான் சசி தரூர் நிலைப்பாட்டை எதிர்த்து சொல்லி அதெல்லாம் விட்டுருங்க. சரவணன், நேற்று ஈஷா பவுண்டேஷன் DK சிவகுமார் வந்து கலந்து கொண்டு சிவகுமார், நானே ஒரு சிவகுமார், மல்லிகார்ஜுன் கர்கே என்றாலே ஒரு சிவபெருமானுடைய பெயர் தான், மல்லிகார்ஜுன் கர்கே என்றெல்லாம் சொல்லி தன்னை இந்துத்துவவாதியாக காண்பித்து கொண்டு விட்டார். சசி தரூருக்கு அடுத்ததாக காங்கிரஸில் முளைக்கக்கூடிய சிவகுமார் என்பவர். ஆக மொத்தம் காங்கிரஸில் ஹிந்துத்துவா புகுந்து விட்டது. காங்கிரஸ் வட இந்தியாவில் 16 மாநிலங்களில்
அவர்களுக்கு கிளை கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. 16 மாநிலங்கள், 30 மாவட்டத்தில் எல்லாமே 50-50 அவுட். உத்தரப்பிரதேசம் சமீபத்தில் நடந்த டெல்லியில் அரசியல் சட்டமன்ற தேர்தலில் கூட 70 இடங்களில் 67 இடங்களில் காங்கிரஸுக்கு டெபாசிட் போயிடுச்சுங்க சரவணன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் காங்கிரஸை குறைந்தது 1980 நேரடியாக பார்த்து கொண்டு வருகிறேன். PV நரசிம்மராவ் பேச்சாளராக இருந்ததிலிருந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு செய்தி சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது நிலைப்பாட்டை பார்த்தால் காங்கிரஸ் செத்து போச்சுங்க வட இந்தியாவில். பெரிய அளவுல வீரியமற்ற செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்றீங்க. செத்து போச்சு. சசி தரூர் அவர்கள் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து அவருக்கு ஒரு குறிப்பு மனக்கசப்பு இருக்குது. பாஜக அமைச்சர்களோட கலந்துக்கிறாரு, அவங்களோட செல்ஃபி போட்டோ போடுறாரு. சோ அப்படி எதுவும் மாற வாய்ப்பு இருக்கா சார்? அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் போவார் தவிர பாஜகவுக்கு போக மாட்டார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க சார்? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? பாருங்க, KV தாமஸ் என்று மத்திய அமைச்சராக இருந்தவர், சோனியா காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர். சோனியா காந்திக்கு ஆஸ்மா என்றது ஹைதராபாத்தில் இருந்து ஒரு மீனை கொண்டு அது வாயில போட்டு அந்த ஆஸ்மாக்கெல்லாம் அவ்வளோ மருந்து கொண்டு வந்து கொடுத்தவர் KV தாமஸ். அவர் சீட் இல்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னா CPMல போயிட்டாரு. கேரளாவினுடைய அரசாங்கத்துடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் அவர் கோலோச்சுகிறார். ஆக மொத்தம் காங்கிரஸ் இருப்பவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் சேருவார்களை தவிர பாஜகவில் சேர மாட்டார்கள். சோ அவருடைய அந்த மாநிலம் சார்ந்து அவர் எதிர்கட்சியான CPMக்கு போனா அதுல அவருக்கு லாபம் இருக்குன்னு அவர் நினைப்பாரு. நேச்சுரலி கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ தமிழக அரசியல்ல திரு சீமான் அவர்கள் ஒரு நெருக்கடிகளை அதிகம் சந்திக்கிறாரு, திமுகவில் சந்திக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அவரு திமுகவை கொஞ்சம் நெருக்கடி கொடுத்திருக்காரு நீங்க சொல்றீங்க. எந்த விதத்துல திரு சீமான் அவர்களுக்கும் திமுகவுக்குமான அந்த கலகம் அல்லது எதிர்ப்பு மோதல்கள் எப்படி இருக்கு சார் உங்களுடைய பார்வையில? ராமசுவாமி நாயக்கர் விஷயத்தில் மோதல் முற்றிவிட்டது. திமுகவினுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய EV ராமசுவாமி நாயக்கரை அவர் இழிவுபடுத்த ஆரம்பித்து விட்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருந்தது. பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணு என்றெல்லாம் அவர்கள் சிலேடையாக சொன்னது கருப்பர் கூட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளமான திராவிட கழகத்திற்கும் ஒரு சவாலாக இருந்தது. சீமான் என்பவர் பொது மக்களிடையே, இளைஞர்களிடையே, குறிப்பாக 30 வயது கீழே இருப்பவர்களிடையே ஒரு புயலாக மாறிவிட்டார். சீமானுக்கு இருக்கக்கூடிய புகழ் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் இருக்காது. கூடிய விரைவில் சீமானுக்கு சில அச்சுறுத்தல் காரணமாக தமிழக அரசாங்கம் மேலும் மேலும் கேஸ் போட்டு கொண்டு வருவதனால் அவருடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழக போலீசார் சீமானுக்கு பாதுகாப்பு இல்லாத இருப்பதனால், எப்படிக்கு விஜய்க்கு பாதுகாப்பு கிடைச்சதோ மத்திய CRPF பாதுகாப்பு, அதே மாதிரி சீமானுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டு வருகின்றன. சீமான் தமிழகத்தில் குறைந்தது 10% ஓட்டை வெற்றி விடுவார். ஆக 100%ல 10% போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 90%ல விஜய் குறைந்தது 10% எடுத்துன்னு, பாஜக 15%. ஸோ இந்த 35% போச்சுன்னா மீதி 65%. ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய 30% ஓட்டு என்பதன் மூலமாக திமுக இனி சிங்கிள் கவர்மெண்டா வருவது கடினம். கூட்டாட்சியில் திமுக பங்கேற்றால் ஒழுமே தவிர சீமான், விஜய், அண்ணாமலை இந்த மூவருமே சேர்ந்து கொண்டு திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாகி விட்டார்கள் சரவணன். அதுதான் நிலைப்பாடு. நீங்க சொல்லும் போது மகாராஷ்டிராவுடைய நினைவுகள் தான் வருது. மகாராஷ்டிரால அஜித் பவார், இந்த பக்கம் ஷிண்டே, இன்னொரு பக்கம் தேவேந்திர பட்னவிஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சி ஆட்சியை உருவாக்குன மாதிரி இந்த பக்கம் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி உருவாகும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு? கூட்டணி உருவாகும், திராவிடம் மங்கும், இந்த திராவிட மாடல் என்ற மாயை மறைந்து போய் ஒவ்வொன்று ஊதி விட்டு விடுவார்கள் பொதுமக்கள். இல்ல, ஆனா இதுல நடிகர் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரு, திரு சீமான் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரு. சோ பாஜகவுக்கும் அவங்களுக்குமான அந்த நெருக்கம் ஒரு ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா சொல்றாங்கல்ல சார்? தமிழகத்தை பொறுத்த மட்டும் திமுக தான் முக்கிய எதிரியை தவிர பாஜக அல்ல. அது நாடாளுமன்றத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக ஒன்றாகிவிட்டு விஜய், பாஜக, பாமக மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து விட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும். திமுக கூட்டணி கூட உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம், செல்வ பெருந்தகை தூக்கி போட்டுவிட்டு நம்ம மாணிக்கம் தாக்கூரை போட்டால் அவர் திமுகவுக்கு விரோதமாகத்தான் செயல்படுவார். அந்த கூட்டணி உடைந்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. கூட்டணி ஆட்சியை நோக்கி கொண்டுதான் தமிழகம் செல்லுகிறது 2026 என்பதுதான் என்னுடைய கருத்து, கடைசி கருத்து. சரவணன், நன்றி சார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.